நண்பர்களே, இந்த போலீஸ்காரன் ஏன் இப்படி கூச்சல் போடுகிறான் தெரியுமா? யாரும் அவரை அடிக்கல, யாரும் அவரை மிரட்டல. ஆனா அவரை மேடையில் நடிக்கிற மாதிரி ஒரு பெரிய நாடகம் ஆடுறான். லஞ்சம் வாங்கும் போது கர்நாடக லோகாயுக்தா போலீசாரிடம் கையோடு சிக்கியதற்காகத்தான் பெரிய நாடகம் ஆடுறான். ஜனவரி 29, 2026 பெங்களூரு கே.பி. அக்ரஹாரா காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜு 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது கர்நாடக லோக் ஆயுக்தா போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த கைது எப்படி நடந்தது தெரியுமா? ஒரு நபரிடம் உன் மீது இருக்கும் வழக்கை ரத்து செய்து விடுகிறேன் என்று கூறி 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜு. அந்த நபர் லஞ்சம் கொடுக்க விரும்பவில்லை. உடனடியாக லோகாயுக்தா போலீசாரிடம் புகார் அளித்தார். இதற்கு முன்பே அந்த நபர் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜுக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்திருந்தார். ஆனால் அதில் நிறுத்தாமல் மீதமுள்ள 4 லட்சம் ரூபாய் உடனே கொண்டு வா என்று தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. லோகாயுக்தா போலீசார் குறிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளை புகார்தாரரிடம் கொடுத்து முழு நடவடிக்கையையும் ரகசியமாக கண்காணித்தனர். இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜு அந்த 4 லட்சம் ரூபாயை வாங்கியவுடனே சம்பவ இடத்திலேயே கையோடு பிடிபட்டார். ஊழல் நிறைந்த கோவிந்தராஜுவின் திடீரென கூச்சல், ஆக்ரோஷம், என்னை மாட்ட வைக்கிறார்கள் என்ற நாடகம். இந்த முழு சம்பவத்தையும் காட்டும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜு மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவரை லோகாயுக்தா போலீசார் கைது செய்தனர். இன்னும் அதிர்ச்சி தகவல், இந்த சம்பவம் முடிந்து 24 மணி நேரம் கூட ஆகாத நிலையில் மற்றொரு போலீஸ் அதிகாரியும் லோகாயுக்தா வலையில் சிக்கினார். இந்த முறை கர்நாடகாவின் தும்கூர் கிராமப்புற காவல் நிலைய துணை ஆய்வாளர் சேதன் குமார் லஞ்சம் வாங்கியதற்காக கைது செய்யப்பட்டார். பெங்களூரு நாகதேவனஹள்ளியை சேர்ந்த நாகேஷ் என்பவர் துமகூரில் தனது காரை நிறுத்தியிருந்தார். அந்த காரை போலீசார் பறிமுதல் செய்து, உன் காரில் போதைப் பொருள் இருக்கிறது, உன்னை கைது செய்வோம் என்று மிரட்டியுள்ளனர். ஆனால் உண்மை என்ன? நாகேஷ் மீது எந்த முறையான வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் காரை விடுவிப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார். நாகேஷ் உடனடியாக லோகாயுக்தா காவல்துறையை அணுகினார். 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 40,000 ரூபாய் அட்வான்ஸ் தருகிறேன் என்று கூறி இரவு நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் சேத்தன் குமாரை சந்தித்தார். அந்த 40,000 ரூபாய் பணத்தை வாங்கிய கணமே லோகாயுக்தா போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் சேத்தன் குமாரை கையோடு கைது செய்தனர். இப்போது அந்த அதிகாரியும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதில் வெட்கக்கேடான விஷயம், லஞ்சம் வாங்கி பிடிபடும் இந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் இளைஞர்கள். கர்நாடக காவல்துறையின் புதிய தலைமுறை அதிகாரிகளே ஊழலில் ஈடுபடுகிறார்கள். கர்நாடக உள்தரவுகளின்படி 2025 ஆண்டில் மட்டும் மாநிலம் முழுவதும் 100கணக்கான போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பலர் ஊழல், கொள்ளை உள்ளிட்ட குற்றங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல், கர்நாடகத்தில் காவல்துறையினரால் அதிக குற்றங்கள் நடைபெறும் நகரங்களில் பெங்களூரு முதலிடத்தில் இருப்பதாக அறிக்கை தெரிவிக்கிறது. காவலர்கள் சட்டத்தை காக்க வேண்டியவர்கள். ஆனால் சட்டத்தை விற்க ஆரம்பித்தால் பொதுமக்கள் யாரை நம்புவது? ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கும் இன்ஸ்பெக்டர், மற்றொரு பக்கம் பொய் வழக்குகள், மிரட்டல்கள். இதெல்லாம் தனிப்பட்ட சம்பவங்கள் அல்ல, சீர்கேட்டின் அறிகுறி. லோக் ஆயுக்தா நடவடிக்கையால் இந்த 2 அதிகாரிகள் பிடிபட்டிருக்கலாம். ஆனால் இன்னும் எத்தனை பேர் பிடிபடாமல் இருக்கிறார்கள்? இன்றைக்கு வெளிவந்த இந்த வீடியோ ஒரு இன்ஸ்பெக்டரின் நாடகத்தை மட்டுமல்ல, முழு அமைப்பின் உண்மையான முகத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. ஊழல் செய்தவர்களுக்கு சட்டத்தின் இரக்கம் இருக்கக்கூடாது. நேர்மையான அதிகாரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் பாதுகாப்பே எந்த அரசின் முதல் கடமையாக இருக்க வேண்டும். இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்து என்ன? இது தனிப்பட்ட தவறா அல்லது முழு அமைப்பின் தோல்வியா? கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் லைக் செய்யுங்கள். உண்மைகள் வெளிவர நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். இன்னும் முக்கியமான உண்மையை உரைக்கும் செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களுக்கு என் நன்றியுடன் வணக்கம்.